ஹாய் கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போன எபிசோட் வரைக்கும் அந்த திருடன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல ஒரே பரபரப்பா இருக்கு. ஆனா அந்த திருடனும் கொஞ்சமா தான் திருடுறான். அதனால பெருசா ஒரு கம்ப்ளைண்டையும் எடுத்துக்க முடியல. இருந்தாலும் அவன் திருடனா இல்லையா, அதுக்காக அவனை தேடிட்டு இருக்காங்க. அது யாருன்னு நமக்கும் தெரியும். அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பாக்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல 2 பேரும் தனியா நின்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப லியோல், நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இந்த பக்கம் சிக்கு பயமாயிடுது. ஏன்னா நம்மதான் அந்த திருடன்ட்டு இவன் கண்டுபிடிச்சிட்டானோன்ட்டு பயந்து நிப்பா. ஆனா அவன் முத்த காட்சியை பத்தி பேசும்போது இவனுக்கு நினைப்பெல்லாம் அங்க இருக்கா அப்படின்ட்டு என்ன சுதாரிச்சுக்கிட்டவ லைட்டா திரும்புறா. இந்த சமயத்துல நீ தானே அந்த லேடி ஃபிளவர் அப்படின்ற மாதிரி கூப்பிட்ட உடனே இவளுக்குள்ள ஒரு வித ஷை ஏற்பட்டு முகத்தெல்லாம் மூடிக்கிறா. அப்ப அந்த போஸ்டர் ஒட்டியிருக்க இடத்துல திருடனை பத்தி எல்லாரும் பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா இவனோட போஸ்டரை இவ ஒட்டிட்டு இவர் யாருன்ற மாதிரி இவளும் தேடிட்டு இருந்திருப்பா. அதே மாதிரி லியோலும் யூஜினோட ஓவியத்தை காவலாளிகள்கிட்ட கொடுத்து தேட சொல்லியிருப்பான். இப்ப இவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டு இருக்கும் போது திரும்பவும் முத்த காட்சி பத்தியே பேசும்போது அதை பத்தியே ஏன் பேசுறீங்க, அது நான் உங்களுக்கு கொடுத்த ரிவார்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இருந்தாலும் அந்த நிமிஷங்களை என்னால மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும் போது அவனோட காயங்களை பாக்குறா. ஐயோ, எப்படி இந்த காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அன்னைக்கு நான் அந்த திருடனை பார்த்தேன், ஆனா என்னால தூரத்துல இருந்து சரியா பார்க்க முடியல. அப்ப யாரோ அம்பை என் மேல தவறுதலா ஏத்துட்டாங்க, அதனாலதான் இந்த காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவளும் அவளோட கிளினிக்கு கூட்டிட்டு போய் மருந்தெல்லாம் போட்டு விடுறா. அதுக்கப்புறம் கூரை மேல ஒரு பூனை இருக்கு, அதை பார்த்தாலே பயமா இருக்கு. அதோட நல்ல பார்த்தா ஒரு மனுஷன் மாதிரியே இருக்குங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் சிப்பாய்கள்லாம் ஒண்ணு கூடி எங்க போனாரு, பிரின்சஸ்க்கு என்னாச்சு, அவர் நலமா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிறானுங்க. அவரையும் தேடிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் மருந்து தட்டுப்பாடு ஏற்படுது, நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கான ஏற்பாட்டை நான் பண்றேன்ற மாதிரி இவனும் சொல்றான். நான் உங்ககிட்ட அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதை பத்தி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்ட உடனே, இல்ல அன்னைக்கு உங்களை வேலைக்காரன் நான் சொல்லிட்டேன், இவ்வளவு இப்படி நீங்க ஒரு அரசு அதிகாரின்னு தெரியாம போச்சு அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்கிறா. இதுக்கெல்லாம் உங்களை நான் தண்டிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ டக்குன்னு கோவமா எழுந்துக்க, என்ன கோவப்படுறீங்களா என் மேல அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல உங்க மேல எனக்கு கோவம் எல்லாம் கிடையாது, நீ செஞ்ச விஷயம் எதுவுமே தப்பு கிடையாது, அதுக்காக சாரி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லன்ற மாதிரி சொல்லிடுறான். இருந்தாலும் அவனோட மனசுக்குள்ள அவ ஓடி வந்து முத்தமிட்டது மட்டும் அப்படியே ரிமைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. ஆனா இவ சாரி கேட்டதுனால கோவப்பட்டு அவன் டக்குன்னு வெளியில போக, இதுக்காகவா கோவப்பட்டு வெளியில போவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறா. அடுத்த சீன்ல இவ வெளியில போன உடனே சிப்பாய் ஓடி வந்து, நீங்க கொடுத்த இந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எத்தனை தடவை அப்பாலஜிஸ் கேட்ப, காலையில என்ன விட்டுட்டு போனேன், அதுக்கப்புறமும் பிரச்சனை, அதுக்கப்புறமும் இப்ப இந்த போஸ்டரை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ற, இப்படியே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சில சிப்பாய்கள் குடுகுடுன்னு ஓடி வராங்க. இளவரசரி, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தோம், நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்க மேல அம்பு பாஞ்சிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம், எங்க அந்த திருடன், புடிச்சிங்களா அவனை அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் இப்போதைக்கு எஸ்கேப் ஆயிட்டான், பட் கண்டிப்பா மாட்டுவான் அப்படின்ற மாதிரி இளவரசர் சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயின் தனியா நடந்து போயிட்டே இருக்காங்க. சாரி கேட்டதுக்காக ஒருத்தன் கோச்சிட்டு போவான் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கா. அந்த சமயத்துல இவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பாப்பாங்க இல்லையா குழந்தைக்கு, அவங்க அம்மா குடுகுடுன்னு ஓடி வந்து, இப்ப புதுசா ஒரு அதிகாரி வந்திருக்காராம், அவரு யாரு தெரியுமா, இந்த நாட்டோட இளவரசரான லியோல், அவரு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாரு, அவருதான் இந்த பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி அந்த லேடி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்துல என்ன பிரின்சஸ் கூப்பிட்டு விசாரிச்சாரு, அதுவும் அந்த திருடன் எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டாரு அப்படின்ற மாதிரி பதட்டத்தோடு சொல்ல, ஏங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இவ பயப்பட, இல்ல நீ பயப்படாத, அவர் பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருந்தாரு, செம்ம அழகா, கிறிஸ்டல் கண்ணு, வசீகரமான தோற்றம், ரொம்ப அழகா வெள்ளேர்னு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்ட சொன்ன உடனே, ரொம்ப அழகாவா இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. இந்த சமயத்துல குழந்தை அழுதுனால அவங்க உள்ள போயிடுறாங்க. அப்ப இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு இளவரசர் கொஞ்சம் அரிசி மூட்டைகளை கொடுத்திருப்பாரு, அதையும் பாத்துட்டு இருக்கா. அடுத்த சீன்ல சையும் சீஃப் இன்ஸ்பெக்டரான கிம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதுல ஒரு பத்திரிக்கை மாதிரி இருக்குங்க, அதாவது ஒரு டைரி மாதிரி இருக்கு. அந்த ரிப்போர்ட் பேப்பர்ல கிம் செஞ்ச எல்லா ஃப்ராடு தனமும் இருக்கு. அதுல அவரு மக்களோட நிலத்தெல்லாம் பலவந்தமா பறிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் அத்துமீறி அடிக்கிறது, கொல்றது, இது மாதிரியான காரியங்களை பண்ணிருக்காரு. அதெல்லாம் ஒரு டைரியில அப்படியே நீங்களே படிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி கொடுக்க, அதை பார்த்துட்டு, டே நீ இப்படிதானா ஒரு பெரிய மினிஸ்டர் போய் பிளாக்மெயில் பண்ற மாதிரி இந்த ப்ரூஃப் எல்லாம் காட்டி என்ன மிரட்ட பாக்குறியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்த, சும்மா கத்தாதீங்க, நீங்க பண்ண மோசடி எனக்கு மட்டும்தான் தெரியும், இது இன்னும் யாரோட கைக்கும் போகல, அதுவே உங்களோட அதிர்ஷ்டம் நினைச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சயோங் சொல்ல, அப்ப அவரோட தந்தையான டேசில் செஞ்சதெல்லாம் அப்படியே ஞாபகங்கள்ல வருது. அவரும் வார்ன் பண்ணி விட்டுறாரு. இந்த பக்கம் டேசிலோட அப்பா வந்து மிஜி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏன்பா யூஜினோட கல்யாண பொருட்கள்லாம் திருப்ப அனுப்புனீங்க, அவ இப்ப வேலை தானே செஞ்சிட்டு இருக்கா, கல்யாணம் பண்ணிட்டு போனா நல்லா இருப்பாளே அப்படின்ற மாதிரி சொல்ல, பாருடா அவ உன்னோட சிஸ்டர், அவளுக்கு என்ன விருப்பமோ அதை தான் செய்ய முடியும், அவளோட விஷயத்துல நீ தலையிடாதன்ற மாதிரி சொல்ல அவனுக்கும் கோவம் வந்துருது. எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறான். அவ பிறந்ததுக்கு பதில வேற ஒருத்தன் பிறந்திருந்தா ஆண்மகன்
ஜியோன் பிறந்திருந்தாலும் பிரச்சனையே இல்லாம போயிருக்கும் அப்படின்ற மாதிரி இவனும் கத்திட்டு நானாவது ஒரு வேலைக்காரனாவது ஆகியிருப்பேன். அடுத்த சீன்ல ஜிஜியும் வீட்டுக்கு வரான். இவன் கையில இருக்கிற அந்த ரெட் நோட்டீஸ பார்த்துட்டு பரவாயில்லையே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்க அப்படின்னு டோங்ஜே ஜிஜியை பார்த்து சொன்ன உடனே நீங்க எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நேரத்துல கொஞ்சம் பேர் இந்த வேலையாட்கள்லாம் பொருட்களை எடுத்துட்டு வருவாங்க. அது தெரியாதனமா டோஜிங்கோட மேல பட்டுருது. அது கீழே விழுந்தோன்னு பொலிச்சுன்னு ஒரு வயசானவங்கன்னு கூட பார்க்காம அரைஞ்சிடறான். அப்ப கீழே கொட்டினது எல்லாமே மிஜிக்கோட திருமண சாமான்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல அதையா கேர்லெஸ்ஸா கீழே போடுவீங்க அப்படின்ற மாதிரி அவ்வளவு கோவமா நடந்துக்கிறான். அந்த சமயத்துல மிஞ்சிக் திருமண சாமான் எல்லாம் திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மிஞ்சிக் யாரு அப்படின்ற மாதிரி ஜே கேக்க நீ வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு இருந்தியா, அதனால எனக்கு இங்க நடந்த விஷயங்கள்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. உன்னோட அப்பாவுக்கு மிஞ்சிக்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு நண்பர். அவரோட பொண்ணான யூஜுவோட கல்யாணத்துக்காக தான் இந்த பொருட்கள் தான் அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க கூட ஒரு தடவை இங்க வந்திருக்காங்க, கல்யாணம் நடக்க போகுது இல்லையா, அதனால. ஆனா நான் அவகிட்ட கொஞ்சம் மோசமா நடந்துகிட்டதுனால என்ன மறுத்துட்டான்னு நினைக்கிறேன். மனைவியா ஆக போறவங்க கிட்டயா அவ்வளவு மோசமா நடந்துகிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஜிஜி சொல்ல என்னோட சொந்த பிரச்சனையில நீ தலையிடாத, எனக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி ஜிஜியை பார்த்து சொல்ல அவனை கோவமா போயிடுறான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் கேட்ட மாதிரி நிறைய மருந்து பொருட்கள் அவளோட வீட்டுக்கு வருது. அந்த காவலாளிகள்லாம் இது இளவரசர் லியோல அனுப்புற மருந்து பொருட்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷம். நேத்து நைட்டு நம்ம மருந்தெல்லாம் தட்டுப்பாடா இருக்குன்னு இளவரசர் கிட்ட சொன்னோம் இல்லையா, அதனாலதான் அனுப்பியிருக்காருன்னு சந்தோஷப்படுறா. இந்த பக்கம் லியோல் தன்னோட அம்மாவை பார்க்க வராரு. ஆனா டவோஜர்னு ஒருத்தர் அவரை அனுமதிக்க மறுக்கிறாரு. ரீசன் என்ன, மகாராணி கோவமா இருக்காங்களாம். அவங்க ஏற்பாடு பண்ண மாதிரி கல்யாணம் எல்லாம் நல்லா நடக்குமான்னு அவங்களுக்குள்ள ஒரு டவுட். இன்னொன்னு இந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுலே இவர் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றாரு இல்லையா, அதனால அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. அடுத்து இந்த பக்கம் மார்க்கெட்ல காட்டுறாங்க. இளவரசர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மார்க்கெட்ல நின்னுட்டு இருக்கா. அதுவும் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு அவளோட ஃப்ரெண்டோ அவளை பார்த்து இங்க பாரு உங்க அண்ணன் வந்துட்டு இருக்காரு, நீ தெரியாதனமா அரண்மனையில இருந்து இங்க வந்து நின்னுட்டு இருக்க, மாட்டினா போச்சு அப்படின்னு அவ அங்க இருந்து குடுகுடுன்னு ஓட இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லைன்னு திருவா ஓடுவா. அப்ப ஃபைனலா இளவரசரை பாத்துடுறா. ஓ நீங்களா, கொஞ்சம் நிக்க முடியுமா, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கேட்க இந்த சீன்ல அவங்க அண்ணன் பல்லக்குல வந்துட்டு இருப்பாரு. ஆனா யாரு போறதுன்னே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவ முகத்தை மறைச்சுக்கிட்டு இளவரசரோட மேல சாஞ்சிக்கிட்டே போவா. அவரு போனதுக்கு அப்புறம் யாரு அது, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அது வேற யாரும் கிடையாது, எங்க அண்ணன் தான். இப்படி மார்க்கெட்டுக்குலாம் வந்தா கொஞ்சம் திட்டுவாரு, அதனாலதான் நான் முகத்தை மறைச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நன்றியை தெரிவிச்சுட்டு அவ கிளம்ப டேக் கேர்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டு வந்து என்ன மேடம் ஒரு வழியா உங்க அண்ணன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல இதோ போறாரே அவரை தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவரு என் மேல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றா. அடுத்த சீன்ல இந்த பக்கம் ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் பாக்குற இடத்துல ஒரு லேடிக்கு ஃபிட்ஸ் வந்த மாதிரி இருக்கு. சோ அந்த இடத்துல அவ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றா. இளவரசர் அதையும் பாக்குறாரு. வேக வேகமா அவங்கள ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் வச்சு தூக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இளவரசரை பாக்கலான்ட்டு வந்து பாக்குறா, அங்க யாருமே இல்ல. இப்படியே தேடிட்டு போகும்போது டக்குன்னு அவனும் வரான். அவனோட கோட்டையும் கொடுத்து உங்களை நான் எப்பெல்லாம் மீட் பண்றனோ அப்ப ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அவ அந்த கோட்டோட டையெல்லாம் அழகா கட்டி விடுறா. பட் அவளுக்கு சரியா கட்ட தெரியல. அதனால வேகமா அவுத்த மாதிரி அவுத்துட்டு இத நானே பாத்துக்கிறேன், ஆனா உன் கையில அடிபட்டிருக்கு, அதுக்காக இத ஒரு கட்டா போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் மறுக்கிறா. இருந்தாலும் அவன் கட்டி விட்டுறான். அப்போ இந்த மருந்து பொருட்கள்லாம் அரண்மனையிலேருந்து லியோல் அனுப்பி விட்டாராம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டவே இவ சொல்ல, ஓ அப்ப நான் தான் அந்த பிரின்ஸ்னு இன்னும் இவளுக்கு தெரியல இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இந்த பக்கம் கிம் அவரோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. என்னன்னே தெரியல, எல்லா பொருளையும் உடைச்சு போட்டு வச்சிருக்காரு பயங்கர கோவத்தோட. ஒரு சிப்பாய் வர அவன் கிட்ட போய் சீக்கிரமா சயோங்க கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் அந்த உடஞ்சு கிடக்குற ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கிட்டு கண்டுபிடிச்சு என்ன பண்ற பாருங்க அப்படின்ற மாதிரி அவன் கிளம்புறான். அந்த சமயத்துல அந்த டைரிய காமிச்சாரு இல்லையா, இதுல இவன் பண்ண ஊழல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை நெருப்புல போட அப்போ அவரோட மனைவி வந்து என்ன ஆச்சு இப்படி எல்லாமே கலைஞ்சு கிடக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அப்படியே ஒரு தலையே சுத்த ஆரம்பிச்சு மயக்கம் போடுற நிலைமை. கூட இருந்த பணிப்பெண்கள்லாம் ஓடி வந்து நான் கிளீன் பண்றேமா அப்படின்ற மாதிரி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அந்த புக் எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அது டோஜி டக்குன்னு பாதி எரிஞ்சிட்டு இருக்கிறத எடுத்து என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் அவங்களோட மருந்து பொருட்கள்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்க அந்த குடோன் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் இங்க பாருங்க எவ்வளவு அனுப்பி வச்சிருக்காரு பிரின்சஸ், இந்த ஊரே லியோல பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, அவர் ரொம்ப அழகா இருப்பாரா, வசீகரமான தோற்றத்துல இருக்கிறதுனால டெய்லியும் ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருப்பாராம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அவர் அப்படிலாம் கிடையாதே அப்படின்ற மாதிரி லியோல் சொல்ல, ஒரே ஒரு பொண்ணை மட்டும் தான் பார்த்தாரு, அந்த பொண்ணு பின்னாடி மட்டும் தான் இன்னும் சுத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி மறைமுகமா யூஜி கிட்ட சொல்ல அவளுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க யார பத்தி பேசுறீங்க, இளவரசரை பத்தி பேசுறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, நானும் அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், அவருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏதோ மழுப்பிட்டு இருக்காரு. அப்ப வந்து மருந்து பொருட்கள் எவ்வளவு இருக்கு ஸ்டாக்க பத்தி ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஜியோன் அங்க வராரு. அவர்கிட்ட இவர் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, எனக்கு இவரை பத்தி நல்லாவே தெரியும், இவர் ஒரு பிளே பாய் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே
நான் அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி லியோல் சொல்ல, அப்ப யூஞ்சி நடுவுல பாருங்க இவர் ஒரு போலீஸ் ஆபீசர் நல்ல பதவியில இருக்காரு, அவரை போய் இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எதா இருந்தாலும் இருக்கட்டும் ஆனா இவன் இனிமே இங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வெளியில அனுப்பிச்சிடுறாரு. கூடவே லியோலோட சிப்பாயும் வந்து நிக்கிறான். சொல்லி இதெல்லாம் பார்த்துட்டு, என்னங்க இளவரசரே இப்படி நடந்துட்டு இருக்கு, இதை பார்த்து எனக்கே கோவம் வருது, நீங்க என்ன சைலண்டா இருக்கீங்க, இப்பவே போய் நீங்க யாருன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தடுத்தோன்னே அந்த பிசிஷியனை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா அப்படியே இருக்கட்டும் யோசிச்சுக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி இங்க சொல்ல, இப்ப அரசர் கியூ படுத்துட்டு இருக்கும் போது பனிப்பெண்கள்லாம் வந்து தெரிசிலேயே மூடுறாங்க. அந்த சமயத்துல சுக்காங்க எப்ப பார்த்தாலும் பக்கத்துலயே நரி மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாளே, அவ ஊதுபத்தி எல்லாம் ஏத்தி வைக்கிறான். இந்த பக்கம் இந்த உடஞ்ச பொருட்கள் எல்லாம் தூக்கி போட சொன்னாங்க, நமக்கு இதுல இருந்து ஏதாவது தேவைப்படுமான்னு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அந்த உடஞ்ச பொருட்கள் எல்லாம் காட்டுறா. அதுல டைரி இருக்கு. அந்த டைரிய ஹீரோயின் எடுத்து என்னது இது அப்படின்ற மாதிரி பார்க்க, அத யாரோ எரிக்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது டக்குன்னு அவங்க அந்த புக்கை வாங்கி, ஆமாமா இது வேஸ்ட் தான், இத இப்படி பிச்சு இப்படி கசக்கி பாப்பா பாத்ரூம் போயிருந்தா அதை கிளீன் பண்றதுக்கு யூஸ் ஆகும்னு எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுல ஒரு சில பக்கங்களை அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா அதுல என்ன இருக்குன்ட்டு ஹீரோயின் பார்க்கும்போது அதுல சீஃப் இன்ஸ்பெக்டர் பண்ண அத்தனை அநியாயங்களும் இருக்கு. ஐயோ இதுல பாதி பக்கங்களை பிரிச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்க, இந்த பக்கம் லியோல் அவரோட ஆபீஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அங்க போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த கேஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டேசிலும் லியோலும் நம்ம நகர்வலம் போலாம் அப்படின்ற மாதிரி குதிரை மேல போக டேசில் பக்கத்துலயே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிட்டு வரும்போது ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு. அம்பு வந்து பாயுது, அதுல ஏதோ ஒரு வெள்ளை துணியை சுத்தி இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல டேசில் அந்த பக்கம் ஓடிட்டான் இல்லையா, லியோல் மட்டும் குதிரை மேல இருக்கும் போது ஓட்டு மேல திருடன் வந்து நிக்கிறான். அதே முகமுடி போட்டுக்கிட்ட திருடன் கூட இளவரசருக்கு தான் ஒருவித பேச்சுவார்த்தையே உண்டாயிடுச்சு. அதனால அந்த ரெட் புக் எடுத்து இளவரசர் கிட்ட கொடுத்துட்டு, இதை நல்லா படிச்சு பாருங்க, அரசாங்கத்தோட கணக்கு வழக்குகள் எல்லாமே தெல்ல தெளிவா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்குள்ள அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இவன் அந்த அடுப்பெரிச்சிட்டு இருக்கும் போது அவங்க அந்த டைரியை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சமயத்துல இந்த டைரியை நான் எடுத்து படிக்கலாமா அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வந்தவங்க கிட்ட அந்த டைரியை பெர்மிஷன் கேட்டு வாங்க. அதுக்கப்புறம் தான் அதை ஃபுல்லா படிச்சுட்டு இத போலீஸ் ஆபீசர் கிட்ட கொடுத்தா நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் போல அந்த திருட வேஷம் போட்டுக்கிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டைரி அவ கொடுத்ததுக்கு அப்புறம், இங்க பாருங்க நான் ஒரு திருடன் தான், இந்த டைரி வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு யூஸும் கிடையாது, ஆனா நீங்க இதுல யார பத்தி எழுதியிருக்கோ அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி திருட வேஷத்துல இருக்க ஹீரோயின் சொல்ல, அதுக்கு ஹீரோவோ இங்க பாருங்க என் வேலையை தான் என்னால பார்க்க முடியும், இதெல்லாம் படிச்சுட்டு மத்தவங்களுக்கு தண்டனை எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே சத்தம் கேக்குது. இந்த பக்கம் டேசிலும் வந்துடுறான். யார்கிட்டங்க பேசிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, வேற யாரு அந்த திருடன் தான், அங்க பாருடா ஏதோ பேப்பர் கிடக்கு, அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் எடுத்து படி அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் படிக்க ஆரம்பிக்கிறான். நேத்து நைட்டு நடந்த எல்லா விஷயங்களுக்கும் நன்றி, இந்த டைரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இதுல எழுதியிருக்கிற மொத்த அரசாங்க சீக்கிரட்டையும் நீங்க படிச்சீங்கன்னா குற்றவாளி யாருன்றது நல்லாவே தெரியும், இப்படிக்கு நேர்மையுள்ள திருடன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு, நேர்மையுள்ள திருடனா அப்படின்ற மாதிரி இவனை யோசிச்சுட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தவ டக்குன்னு அவளோட ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு அப்படியே பொறுமையா வராண்டால நடந்து வந்துட்டு இருப்பா. அப்ப அவளுக்குள்ள லியோல் மேல ஒரு கெட்ட அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கும். போலீஸ் ஆபீசர் நம்பி தானே இந்த டைரியை கொடுத்தேன், ஆக்சுவலா மன கஷ்டம் ஏற்பட்டிருக்கும். என்னது, ஒரு போலீஸ் ஆபீசர் டைரியில இருக்கிற விஷயங்களை படிச்சுட்டு இதுக்கு தண்டனை வாங்கி கொடுடான்னு சொன்னா அது என்னோட வேலை இல்லைன்னு சொல்றானே, இவன் கிட்ட போய் இந்த டைரியை கொடுத்தமே அப்படின்ற மாதிரி சலிச்சுக்கிறா. இந்த பக்கம் லியோலும் அந்த டைரியை எடுத்துக்கிறான். அடுத்த சீன்ல அரசவையில காட்டுறாங்க. லியோல் அதை எடுத்துட்டு போய் தன்னோட அண்ணன் கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி சீஃப் செக்ரட்டரி இது மாதிரியான குற்றங்களை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, டே அவர் யாரு தெரியுமா, உன்னோட மாமனார், வருங்கால மாமனாரை பத்தி குத்தம் சுமக்கிறது தப்பு இல்லையா, இதெல்லாம் அரசாங்க வாழ்க்கையில சகஜம், இதெல்லாம் பெருசுபடுத்தக்கூடாது, இதுக்கெல்லாம் தண்டனை எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறான். அடுத்த சீன்ல மகாராணி குயின் டோஜர் அவசரமா ஓடி வந்து, உன்னோட அண்ணன் கிட்ட நீ என்னடா சொன்ன அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ பார்த்து கேட்க, வேற என்னமா பண்றது, உங்களை பாக்குறதுக்கு ஆல்ரெடி நான் வந்திருந்தேன், நீங்க தான் உங்களை பாக்குறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுக்கல, அதனாலதான் அண்ணனை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அந்த சமயத்துல அம்மா வெறும் சாக்ஸ் காலோட ஓடி வந்திருப்பாங்க, ஷூ கூட போட்டிருக்க மாட்டாங்க. சோ அதை போட்டு விட்டுட்டு, அம்மா என்ன மன்னிச்சுக்கோங்க, இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ கேக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் லியோலோட அண்ணனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, எல்லாருமே அவனை தான் புகழ்ந்து பேசுறாங்க, என்ன புகழ்ந்து பேசலையே அப்படிங்கிற மாதிரி பொறாமப்படுறான். இந்த பக்கம் ஊருக்குள்ள நோட்டீஸ் போர்டு ஒட்டி இருக்கு, ஊர் மக்களே ஓடி போய் என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. அதுல அதை யாருக்கும் அவ்வளோ படிக்க
தெரியாதுன்றதுனால ஹீரோயினை கூப்பிட்டு படிக்க சொல்றாங்க. அதுல சீஃப் இன்ஸ்பெக்டர் என்னென்ன குற்றங்களை பண்ணாரோ அத்தனையும் அறிக்கையா இருக்கு. அதெல்லாம் கேட்டுட்டு ஊர் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவங்களோட வாழ்வாதாரமே அந்த வயல்லையும் அவர் அத்துமீறி கைப்பற்றின நிலங்கள்ல தான் இருக்கும். சோ அதெல்லாம் திரும்பி தர போறதா ஒரு அறிக்கையும் வந்திருக்கு. அதுல தெளிவா நோட் பண்ணிருக்காங்க. பிரின்ஸ் அந்த டைரியை வாங்கினதுக்கு அப்புறம் அதை கொண்டுட்டு போய் அதிகாரி கிட்ட கொடுத்தோன்னு சீஃப் இன்ஸ்பெக்டரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால பறிப்போன நிலங்கள்லாம் திரும்ப யார் யார் நிலங்களோ அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்ற மாதிரி எழுதியிருக்கு. அதை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, நேத்து பண்ண மாட்டேன்னு சொன்னா ஆனா இன்னைக்கு டைரியில இருக்க விஷயங்கள் எல்லாம் படிச்சுட்டு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கான். சரியான ஆள் தான் அப்படின்னு அவன் கட்டி விட்ட பேண்டேடி தொட்டு பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜெயில சீஃப் இன்ஸ்பெக்டர் இருக்காரு இல்லையா, அவர் பயங்கர கோவமா இருக்காரு. அந்த சமயத்துல சகாங் சிறைச்சாலையில வந்து அவரை பார்க்க ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து சீஃப் இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்க நான் ஒண்ணுமே பண்ணலங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வீட்டுல அதை கொளுத்தி போட்ட டைரி லியோல் கையில எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அந்த டைரி எழுதுனது நானு, இல்லன்னா நானும் உன் கூட உள்ளதான் வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த சமயத்துல அவரும் இங்க பாரு, நீ சும்மா விட்டுறாத, எப்படியாவது லியோல கொஞ்சம் ஃபாலோ பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் அவனோட பையன் வரான். அந்த ரூத்லெஸ் பையனை பார்த்தாலே நமக்கே கோவமா இருக்கும். அவன் இப்படி ஆயி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, டே அதுக்கு தலைவனே நான் தான்டா, இந்த டைரி எழுதுனது நானு, லியோலுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி போட்டிருப்பான், பட் அவனை நீ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி பிள்ளைகிட்ட சொல்லிடுறான். இந்த பக்கம் ஊர்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தங்களோட நிலங்கள்லாம் திரும்ப கிடைக்க போது, இனிமே நிம்மதியா வாழ போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீட்டே வச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் அவ வீட்டு தோட்டத்துல இருக்கிற பூமரங்களை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஹீரோவும் இவளை பாக்குறதுக்காக கிளம்பி வரான். அப்ப இவளை பத்தி எதுவுமே விசாரிக்கல இல்லையா. சோ ஆல்ரெடி உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சு, அந்த மேரேஜை நீ ஸ்டாப் பண்ணிருக்க, பரிசு பொருட்கள் எல்லாம் திரும்ப அனுப்பியிருக்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையான்ற மாதிரி கேட்க, அவளோ எதுவுமே பதில் சொல்லாம மறுத்துட்டு அந்த இடத்த விட்டு போக, எப்ப பார்த்தாலும் உன்னோட ஃபேமிலியை பத்தி கேட்டா மட்டும் உடுகுடுன்னு ஓடி போயிடுறியா, அது ஏன் அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறா. அடுத்த சீன்ல அந்த வெட்டிங் கிஃப்ட்லாம் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டு நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நான் தான் சொல்லிட்டேன்ல அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு, திரும்ப திரும்ப அவனையே கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி இன்சிஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம வீட்டோட சூழ்நிலை எப்படி போயிட்டு இருக்கு, வறுமையில வாடிக்கிட்டு இருக்கோம், எல்லாமே கஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு, அந்த குடும்பத்தை சம்பந்தம் பண்றதை தவிர வேற வழியே இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அழ, இல்லம்மா அப்படின்ற மாதிரி இவ மறுக்க, இல்லம்மா நீ எதுக்கும் மறுப்பு தெரிவிக்காத அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு, நான் போய் சமைக்க வேண்டிய வேலை இருக்கு, டின்னருக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இவ இந்த பக்கம் எப்படி அவனை நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறேன், இது எனக்கு பிடிக்காத கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டும் வருது. லியோல் ஹீரோயினை சந்திக்கலான்ட்டு அவளோட வீட்டுக்கு வந்து பாக்குறான். எங்க தெரியும் அவளை காணோம், என்னடா அது காலை காணுமே அப்படின்ட்டு அவங்க மருந்தெல்லாம் ஸ்டோர் பண்ணி இருக்கிற இடம் இன்னைக்கு எல்லா இடமும் தேடி பாக்குறான், ஆளை காணோம். அந்த தெரு முழுக்க சுத்தி சுத்தி பாக்குறான். ஃபைனலா அவ கூரை மேல உட்காந்துட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு, இவன் ஏன் இப்படி பூனை மாதிரி கூரை மேல ஏறி உட்காந்துருக்காளே அப்படின்ட்டு திங்க் பண்ணவ இவனும் அங்க போயிடுறான். அழகான நிலா வெளிச்சம் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இவன் சோகமா உட்கார்ந்து இருக்கிறத கவனிச்சவன், ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்க, ஆக்சுவலா எனக்கு இந்த நைட்டே பிடிக்காது தெரியுமா, ஒண்ணுமே இல்ல, சைலண்டா இருக்கும், எல்லாரும் தூங்குறத தவிர வேற எந்த ஒரு வேலையும் போகாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாங்க சோகமான இரவுகளா தான் போயிட்டு இருக்கு, என்ன எனக்கு இப்படி கூரை மேல உட்காந்து நிலவை ரசிக்கிறது ஓகே, ஆனா சில சமயம் வீட்டுக்குள்ள இருக்கும் போது சின்ன கூரைய பாத்துட்டு இருப்பேன், இதுவே பேலஸ்ல இருக்கவங்க கூட அப்படித்தானே, சோகமா இருந்தாலும் அண்ணா வந்து மேல தானே பாத்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் அது அரண்மனையா இருந்தாலும் சின்னதா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நேரத்துல இவளோட மனசுல இவன் தான் ஹெல்ப் பண்ணான்ற விஷயம் தெரியும், ஆனா அந்த திருடன் தான் ஹீரோயின்னு ஹீரோவுக்கு தெரியாது இல்லையா, அதனால மனசுக்குள்ளே பேசுற மாதிரி அவங்கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. பட் பரவாயில்லங்க, மக்களுக்கு நீதியை கொடுத்துட்டீங்க, என் பக்கம் சப்போர்ட்டா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்றா. அது என்னோட கடமைங்கன்ற மாதிரி அவனும் சொல்ல, எதுவா இருந்தாலும் எனக்கு அந்த தகுதி இருக்கிறதுனால ஈஸியா பண்ண முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் நீங்க வந்து பேசினதுனால எனக்கு இட்லூண்டு மன நிம்மதி வந்திருக்க மாதிரின்னு சொல்றான். என்ன இட்லூண்டா, அப்போ அவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவளை பார்க்க அவளுக்கும் சிரிப்பு வந்துடுது. சரிங்க, அவரு அவ்வளவு பெரிய குற்றங்கள் செஞ்சிருக்காரு, இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு உள்குத்து இருக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, நானும் அதை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன், இதுல வேற யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்களான்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த பக்கம் பெப்ல இவங்க அண்ணன் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கானுங்க. அதுல ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போறவனும் உட்காந்துட்டு இருக்கான். சோ கூட பாத்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க, இப்படி உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் கூரை மேல இருந்து கீழே இறங்கி வரும்போது இந்த ஊர்ல ஒரு பிரின்ஸ் இருக்காராம், அவர் ரொம்ப நல்லவராம், இறக்க குணம் அதிகமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா எங்க ஊரை சேர்ந்த ஒரு விதவை பெண்ணுக்கு அவ்வளோ அரிசியை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு, பாத்தீங்களா, நீங்க கொண்டுட்டு போய் கொடுத்த கேஸ அழகா தீர்மானம் பண்ணி குற்றவாளியை ஜெயில புடிச்சு போட்டாரு, பறிக்கப்பட்ட நிலங்களையும் மக்களுக்கு திருப்பி கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி இவனை பத்தியே இவன் தான் பிரின்சஸ் தெரியாம புகழ்ந்துட்டே இருக்க, சரி உங்களுக்கு இந்த கேஸ பத்தி எப்படி டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ஒரு திருடன் அந்த டைரியை கையில கொடுத்து தக்க நடவடிக்கை எடுக்க சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அந்த திருடன் உங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின்
அப்படின்னு கேட்க, அப்பப்போ அசரீரி மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போறான். பட் அவனை தான் என்னால பிடிக்க முடியல. பட் பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல திருடனா இருக்கான், அதான் விட்டு பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இந்த பக்கம் இங்க பாரு, நீ அந்த அரசரை பத்தி புகழ்ந்துகிட்டே இருக்க, அதுல என்ன பெருமை இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன பெருமையா அப்படின்ற மாதிரி லியோலோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, இந்த பக்கம் இவங்க 2 பேரும் பயங்கரமா மட்டையாகி குடிச்சிட்டு போதையில வந்துட்டு இருக்கானுங்க. ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த வில்லன் இருக்கானே, அவன் புதக்கடியும் கீழே விழ, இந்த பக்கம் இவங்க திரும்பவும் அரசாங்க விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல யாரு பெரியவன் யாரு சின்னவன் அப்படின்ற மாதிரி இன்னுமே கிடையாது, நேர்மையானவன் யாரோ அவன் தான் ரொம்ப பெரியவன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா முதல் முறையா ஹீரோயினை சந்திக்கும் போது இந்த அரசாங்க வாழ்க்கையிலே இருந்துட்டு நார்மல் வாழ்க்கையிலயும் சந்தோஷமா இருக்க முடியும், இதுல நேர்மையாவும் இருக்க முடியும் அப்படிங்கறத இவளை பார்த்து தான் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பான். சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது எப்படி, ஒருத்தரை அறிமுகமே இல்லாம காப்பாத்த நினைக்கிறது எப்படி, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இவளை பார்த்து தான் ஃபாலோ பண்ணிருப்பான். அதெல்லாம் சொல்லிட்டு அவளை ரொம்ப நேசிக்கிறதா தன்னோட மனசுல திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதை எக்ஸ்பிரஸ் பண்ண வர்றத ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறா. அந்த சமயத்துல எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்ற மாதிரியும் ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சொல்ல, அந்த சமயத்துல ஹீரோயினோட அண்ணன் வந்துடுறான். என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்டுட்டு, இவ்வளோ லேட்டா இவன் கூட என்ன உனக்கு பேச்சு அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்கான். ஸோ ஒரு நிமிஷங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அவனோட தம்பி கிட்ட ஓடி வந்து, இப்படி எல்லாம் அவர்கிட்ட பேசாதரா, ஒரு பெரிய ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல அவன் காதுல வந்து அவளோட மேரேஜை பத்தின டீடைல்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுல ரொம்ப இவ அப்படியே நொறுங்கி போறா. ஆக்சுவலா அவளுக்கு வீட்டுல ஃப்ரீடம் இல்ல, இவளோட சகோதரனே இவ்வளவு புல்லிங் பண்றான், கொஞ்சம் ரேக் பண்றான் அப்படிங்கறத ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். இதோட இந்த எபிசோடும் முடியுது. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.